வணக்கம். ஜூன் 30க்கான கண்டென்ட்ஸ் பார்த்துடலாம். மகாராஷ்டிராவில் 1லிருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மும்மொழி கொள்கையை அமலாக்கிறதுக்கான 2 அரசாணைகளையும் திரும்ப பெற அந்த மாநிலத்தில் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மும்மொழி கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண அரசாணை வெளியிட்டு அதை திரும்ப பெறாங்க. ஏன் அப்படின்னா ஹிந்திக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறதுனால மகாராஷ்டிரா அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 ஏப்ரலில் முதல்கட்ட பணி தொடங்கப்படும் அப்படிங்கிறத மாநிலங்களுக்கு தலைமை பதிவாளர் கடிதம் எழுதியிருக்காங்க. நாட்டோட 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்போட முதல் கட்டமாக வீடுகள் பட்டியல் போடுறது, அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு பணி 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தலைமை பதிவாளரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையருமான மிருத்யுஞ்சய் குமார் நாராயணன் சொல்லியிருக்காரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்கள் நடக்க போது. முதல் கட்டமாக 2026 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதில் வீடுகள் பட்டியலிடுதல், கணக்கெடுப்பு, வீடு சொத்து நிலவரம் எல்லாமே அதில் எடுப்பாங்க. அதுக்கடுத்தது 2வது கட்டத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை, அவங்களோட சமூக பொருளாதார நிலை, கலாச்சாரம் மற்ற விவரங்கள் சேகரிக்கப்படும். இந்த விவரங்கள் 2027 பிப்ரவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப நடத்தப்படுது. இது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ உலகத்தில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடான இந்தியாவில் நடக்க போகிற இந்த கணக்கெடுப்பு பணியில் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள், 1.3 லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் இதில் ஈடுபட போகிறாங்க. ஸோ கடைசியாக 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2021 நடத்திருக்கணும். ஆனால் கரோனா பரவல் அப்படிங்கிறதுனால அது கணக்கெடுப்பு பணி அப்படிங்கிறது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு.